வாழ்க நலமுடன். நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்குதுன்றத காட்டுற முக்கியமான அறிகுறி நம்மளுடைய உடல் வெப்பம், அதாவது பாடி டெம்பரேச்சர் 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் தொடர்ந்து நிலையாக இருக்கிறது தான். அப்போ ஒரு பொருள் வெப்பமாகவே நீடிக்கணும்னா அந்த பொருளை சூடேற்றிக்கினே இருந்தால் தான். இப்போ நம்ம அந்த பொருளை சூடேற்றத்தை நிறுத்தணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய வெப்பநிலையிலேருந்து இறங்கி குளிர்ச்சி ஆகிடும். அப்போ ஒரு பொருள் சூடாக அப்படியே தொடர்ந்து இருக்கணும்னா அது கண்டிப்பாக அந்த பொருளை வெப்பப்படுத்திக்கினே இருக்கணும். அதுபோல் நம்ம உடம்பு 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் தொடர்ந்து மெயின்டைன் ஆகுதுன்னா அப்போ கண்டிப்பாக நம்ம உடம்புலையும் ஏதோ ஒரு இடத்துல தொடர்ந்து வெப்பம் ஆகினே இருக்குதுன்னு அர்த்தம். அந்த வெப்பப்படுத்துகிற பகுதி எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி பூமியில் உயிரினங்கள், அதாவது தாவரங்கள், விலங்குகள், இது ரெண்டும் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டே இருப்பதற்கு அவசியமான 2 செயல்முறைகளை நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதலாவதாக விலங்குகள், மனிதர்கள் உட்பட உயிர் வாழ்வதற்கு தேவையான சக்தி எங்கேருந்து உற்பத்தி ஆகுது என்பதை நம்ம பார்ப்போம். மைட்டோகாண்ட்ரியா, அதுதான் பவர் ஹவுஸ் ஆஃப் த செல், அதாவது சக்தி வீடு. ஒரு மனிதனுக்கு, விலங்குகளுக்கு ஒரு சக்தியை உற்பத்தி பண்ணுற இடம் மைட்டோகாண்ட்ரியா. நம்ம போன பதிவில் பார்த்துருக்கோம். மைட்டோகாண்ட்ரியா அதாவது செல்லில் நிறைய உறுப்புகள் இருக்குன்னு பார்த்தோம். செல்லுக்குள்ளார நிறைய உறுப்புகள் இருக்குன்னு பார்த்தோம். அந்த நிறைய உறுப்புகளில் ஒன்று தான் மைட்டோகாண்ட்ரியா. வாகனங்கள், பைக்கு, காரு, இதெல்லாம் ஓடணும்னா அதுக்கு சக்தி வேணும். அந்த எனர்ஜி, அந்த சக்தியை உற்பத்தி பண்ணுறதுக்கு ஃபியூவல் வேணும், அது எரிபொருள் வேணும். அதுபோல் நம்ம மனிதர்களுக்கு சக்தியை கொடுக்குற எரிபொருள் குளுக்கோஸ். இந்த மைட்டோகாண்ட்ரியாவில் தான் உணவிலிருந்து நமக்கு கிடைக்கிற குளுக்கோஸும் காற்றுலேருந்து நமக்கு கிடைக்கிற ஆக்சிஜன், அதாவது பிராணவாயுவும் சேர்ந்து அந்த சக்தி, எனர்ஜி என்கின்ற ஏடிபி என்கின்ற அந்த எனர்ஜியை கொடுக்குது. ஆக மொத்தம் விலங்குகள், மனிதர்கள் உட்பட அவங்களுக்கு தேவையான, உயிர் வாழ்றதுக்கு தேவையான சக்தியை இந்த குளுக்கோஸும் ஆக்சிஜனும் தான் கொடுக்குது என்பது நம்ம இந்த முதல் செயல்முறை மூலமாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து 2வது செயல்முறை, தாவரங்கள் உயிர் வாழ்றதுக்கு தேவையான உணவை அதுவே தயார் பண்ணிக்குது. அப்படி தாவரங்களுக்கு தேவையான உணவை அதுவே தயார் பண்ணிக்கிற ப்ராசஸ், செயல்முறைக்கு பெயர் தான் ஃபோட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கை. உணவை தயார் பண்ணணும்னா நம்மளுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை? ஒன்று பாத்திரம், அப்புறம் உணவு தயார் செய்கிற பொருட்கள், அதுக்கு அதை சூடுபடுத்துகிற ஸ்டவ். இந்த 3 பொருட்கள் அவசியம் தேவை. அதே போல தான் இந்த ஃபோட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கை நடைபெறுவதற்கு 4 பொருட்கள் அவசியம். 1 நீர், 2 காற்று, கார்பன் டை ஆக்சைடு, 3 குளோரோஃபில், 4 சூரியனுடைய வெப்பக்கதிர். இந்த 4 பொருட்கள் இருந்தால் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் நடைபெறும். நீர், கார்பன் டை ஆக்சைடு, சூரியனுடைய வெப்பக்கதிர்கள் நம்மளுக்கு தெரியும். இந்த குளோரோஃபில் அப்படின்றது என்னன்னா, நம்ம விலங்கு செல்லுக்குள்ளார செல் உறுப்புகள் அப்படின்னு நிறையா இருக்குது. அதில் ஒன்று தான் மைட்டோகாண்ட்ரியான்னு பார்த்தோம் இல்லைங்களா? அதுபோல் இந்த தாவரங்களில் இலையில் இருக்கிற, இலைன்னு இல்லை, அந்த பச்சையாக இருக்கிற பகுதி எதாக இருந்தாலும் சரி, இலையாக இருக்கலாம், ஒரு சில இது கள்ளி செடியெல்லாம் தண்டுலேயே இருக்கும் பச்சையாக. அந்த பச்சையாக இருக்கிற, அந்த பச்சையம் தான் குளோரோஃபில்னு பேர். அந்த பச்சையாக இருக்கிற செல்கள், அந்த செல்களுக்கு, அந்த தாவர செல்களில் உள்ளார இருக்கிற ஆர்கனல் தான், அதாவது செல் உறுப்பு தான் குளோரோஃபில். இந்த குளோரோஃபில் தான் உணவை தயார் பண்ணுற பாத்திரமாக இங்கே விளங்குது. இந்த உணவை தயார் பண்ணுற பாத்திரத்துக்குள்ளார நம்ம உணவை தயார் பண்ணுற பொருட்களாக என்னென்ன போடுறாங்கன்னா, வேர்லேருந்து தாவரங்களுக்கு வேர்லேருந்து வருகின்ற வாட்டர், அதாவது நீர், காற்றுலேருந்து வருகின்ற கார்பன் டை ஆக்சைடு, இது ரெண்டும் இந்த பாத்திரத்தில் இருக்குது. அதாவது குளோரோஃபில்ல இருக்குது. குளோரோஃபில்ல இருந்தால் கூட அதை வெப்பப்படுத்துறதுக்கு நமக்கு தேவையான ஸ்டவ் எது? சூரியனுடைய வெப்பக்கதிர்கள். சூரியனுடைய வெப்பக்கதிர்கள் இருந்தால் தான் இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் நடைபெறும். அந்த சமயத்தில் தான் என்ன ஆகும்? உணவு உற்பத்தி ஆகும். அதாவது இந்த ப்ராசஸ் மூலமாக இந்த நீரும்
கார்பன் டை ஆக்சைடும் சேர்ந்து நம்மளுக்கு குளுக்கோஸ், அதாவது குளுக்கோஸ் என்ற உணவை வந்து தாவரங்கள் தயார் பண்ணுது. அப்போ அந்த சமயத்தில் ஆக்சிஜன் என்பது வெளியேறுகிறது. இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, தாவரங்கள் இயற்கையில் இருக்கிற பூமியிலிருந்து நீரையும் காற்றிலிருந்து கார்பன் டை ஆக்சைடையும் சூரிய வெப்பத்தையும் எடுத்து அது தனக்கு தேவையான உணவுகளை அதுவே தயார் பண்ணிக்குது. ஆனால் மனிதர்கள் அந்த உணவை நம்பி தான் இருக்கிறோம். அதை உணவை சார்ந்து தான் நம்ம வாழறோம். இந்த தாவரங்கள் தயார் பண்ணுற உணவு, அதாவது குளுக்கோஸும் அது வெளியேற்றுகின்ற ஆக்சிஜன், இது ரெண்டும் தான் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல் செயல்முறைக்கு தேவையானது. அதாவது விலங்குகள், மனிதர்கள் உட்பட வாழ்வதற்கு தேவையான உணவையும் ஆக்சிஜனையும் தர்றது தாவரங்கள் தான். அதாவது இதுலேருந்து நீங்கள் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, தாவரங்கள் மனிதர்கள் இல்லாமல் கூட உயிர் வாழும். ஆனால் மனிதர்கள் வந்து தாவரங்கள் இல்லாமல் உயிர் வாழவே முடியாது. இப்போ நம்ம உடம்பை தொடர்ந்து 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு வச்சிருக்கிற அந்த வெப்பம் ஏற்றுகின்ற, வெப்பம் தயார் பண்ணுகின்ற உறுப்பு எது? அது வேறு எதுவும் இல்லை, மைட்டோகாண்ட்ரியா தான். எப்படின்னா, நம்மளுக்கு தேவையான சக்தியை அது உற்பத்தி பண்ணுது இல்லைங்களா? அதாவது குளுக்கோஸும் ஆக்சிஜனையும் சேர்த்து நம்மளுக்கு தேவையான சக்தியை, ஏடிபி என்கின்ற அந்த சக்தியை எனர்ஜியை உற்பத்தி பண்ணுது இல்லைங்களா? அந்த சமயத்தில் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுது. அது கூடவே வெப்பமும் வெளியேறும். நம்ம உடலுக்கு தேவையான வெப்பத்தை ஒவ்வொரு செல்லில் இருந்தும் நம்ம பெறலாம். அடுத்த பதிவில் இந்த அட்மாஸ்பியர், அதாவது வளிமண்டலத்தில் இருக்கிற ஆக்சிஜன் எப்படி நம்ம உடம்புக்குள்ளே போய் ஒவ்வொரு செல்லிலும் இருக்கிற மைட்டோகாண்ட்ரியாவை போய் சென்று அடைகிறது அப்படின்றத அறிவியலை நம்ம பார்ப்போம். மேலும் இது போன்ற ஆரோக்கியம் சார்ந்த பயனுள்ள தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், மற்றவர்களும் பயன்பெற ஷேர் செய்யவும். வாழ்க நலமுடன்.